வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய லேடிஸ்க்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ஏன் வருது, அதோட தீர்வு, ஹோம் ரெமெடிஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு ரொம்ப நார்மலாகவே நடக்கும். ஆனால் அது எப்போ நடந்தால் பிரச்சனை இல்லை, எப்போலாம் வந்தால் அதை உடனடியாக நம்ம கவனிக்கணும், அதுவும் எந்த லெவலுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூஸ்வலாக நம்மளுக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச அந்த ஒரு 5 days யூஸ்வலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி 5 daysக்கு முன்னாடி வர்றதும் ஒரு நார்மல் தான். அதே மாதிரி 14th day மிட் டேல அந்த நம்மளோட முட்டைகள் வெடித்து வரும்போதும் இது மாதிரி வர்றது இயற்கை தான். ஆனால் இது தவிர நடுவில் வேற எந்த டேஸ்லையாவது ரொம்ப அதிகமாக, அளவும் முக்கியம், ரொம்ப அதிகமாகவும் அதே மாதிரி திக்காகவும், மெயினாக ஒரு ஸ்மெல்லோட வர்றது, அதுக்கப்புறமா அரிப்பு. அப்போ இந்த 4 கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேஸ் தவிர வேறு நாளில் வந்தாலும் சரி, அந்த டேஸ் அந்த 5 நாள் முன்னாடி 5 நாள் பின்னாடி வரும்போதும் கூட இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக திக்காக பேண்டீஸே நனைகிற அளவுக்கு வந்தாலும் ஸ்மெல் வரவே கூடாது. அப்படி ஒரு ஸ்மெல்லோடு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது முதல்ல ஒரு தடவை ஹோம் ரெமெடிஸ் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது உங்களால் கண்ட்ரோல் ஆகலை, ரொம்ப இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு மருத்துவரை போய் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா கர்ப்பப்பையில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படியே பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இம்மிடியேட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. கொஞ்சம் நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஆனால் முன்னாடி பீரியட்ஸ் முன்னாடி பின்னாடி வர ஒரு விஷயம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். அதுக்கு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்மளோட வெஜினால் கடவுளே நம்மளோட அந்த இடத்துல கொஞ்சம் அமிலத்தன்மையாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அமிலத்தன்மையாக இருக்கும்போது தான், எங்கேயுமே அமிலத்தன்மை இருக்கும்போது தான், தேவையான அமிலத்தன்மை இருக்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரவே வராது. ரொம்ப காரத்தன்மையாக மாறிடுச்சுன்னா தான் அங்கே பாக்டீரியாக்கள் பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கையாகவே நம்மளோட வெஜினால் கொஞ்சம் அமிலத்தன்மை அதிகமாக தான் இருக்கும். அந்த அமிலத்தன்மை குறையும் போதும் சுத்தமாக நம்ம நீட்டாக நம்மளை க்ளீனாக வச்சிக்கல அப்படிங்கும்போதும், நல்லா வாஷ் பண்ணல, இந்த மாதிரி பிரச்சனைகள், நம்ம அந்த மாதிரியாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் பீரியட்ஸ்க்கு அப்புறமும் சரி, பீரியட்ஸ் டைம் யூஸ் பண்ணுற அந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சரி, ரொம்ப கரெக்டாக மாற்றிக்கிட்டே இல்லாமல் நீட்டாக இல்லைன்னா வர்றதும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும். இது தவிர்த்து நம்ம உடம்பில் வர்ற சில அதிகமாக நம்ம உடம்புல இருந்து ரொம்ப நம்ம உடம்போட தன்மையே ரொம்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து வெளிவர்ற பொருட்களோட அந்த தன்மை ரொம்ப அமிலத்தன்மையாக மாறுற சில விஷயங்கள்னாலும் இது பாதிக்கப்படுது. ஸோ அதனால நம்மளோட ஃபுட் அலர்ஜியும் இதுக்கு ஒரு காரணம். நீங்கள் சாப்பிட்ற ஏதாவது ஒரு ஃபுட்டோட அலர்ஜியும் இந்த மாதிரி அரிப்புத்தன்மையையோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸையோ உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோட மெனோபாஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் லோ ஆகிறதுனால ரொம்ப ட்ரைனஸ் உண்டாகுது வெஜினால். அந்த ட்ரைனஸ்னாலையும் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இத்தனை வழிகளில் உங்களுக்கு இந்த ஃபங்கை அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ உடனடியாக கொஞ்சம் சின்னதாக ஹோம் ரெமெடிஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் மருத்துவரை நீங்கள் அணுகலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது, நான் என்ன கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெந்தயத்தை நல்லா கொஞ்சம் கடாயில் வறுத்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. காலையும் மதியானமும் சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு 2 கிராம் எடுத்து வாயில் போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிடுங்க. வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை இதுக்கு. இந்த வெந்தயமில் இருக்கிற நிறைய ஃபைட்டோகெமிக்கல்ஸ் உங்களோட இந்த இன்ஃபெக்ஷன்ஸை ஆற்றுற தன்மை அதுக்கு இருக்குது. அண்ட் ஹார்மோன் ஏதாவது இம்பேலன்ஸ் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதையும் சரி பண்ணுற தன்மை இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறமா
நைட்டு வந்து திரிப்பலால இருக்கிற தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய் இந்த 3லையுமே ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதில் இருக்குது. ஸோ அந்த திரிப்பலாவும் இந்த இன்ஃபெக்ஷனை ரொம்ப அழகாக வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருது. திரிப்பலா 5 கிராம் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த திரிப்பலா அந்த வடிகட்டின அந்த தண்ணியை நைட்டு படுக்கும்போது நீங்கள் குடிச்சிட்டு வரணும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆறுற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 7 நாட்களாவது தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெந்தயமும் திரிப்பலாவும் சைட் பை சைட் எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் குறையிறத உங்களால் உணர முடியும். இது மட்டும் இல்லாமல் நைட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம கொத்தமல்லி விதைகளை ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிக்கிறது மூலமாகவும் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட், அதில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி, அதில் இருக்கிற நிறைய மினரல்ஸ், முக்கியமான மினரல்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 3 ரெமெடிஸையும் அட் அ டைம் ஸ்டார்ட் பண்ணி, ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு இன்னொன்று எடுக்காமல் விடக்கூடாது. இந்த 3யுமே நீங்கள் ஒன்று போல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோர்ஸாக ஒரு 7 நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிட்டே வரதை பார்க்கலாம். இதோட எக்ஸ்டர்னலாக எனக்கு வந்து இப்போ ரொம்ப அரிப்பு இருக்குது, அங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி புண்ணாக இருக்குது, ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கனால ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேங்காய் எண்ணெயும் நம்மளோட வேப்ப எண்ணெயும் 2ம் சமபங்காக கலந்துக்கோங்க. அதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு தடவையும். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா ட்ரையாக வச்சுட்டு வெஜ்னால் வந்து நீங்கள் இந்த 2 கலந்த ஒரு ஆயிலை தடவுங்க. அந்த வேப்ப எண்ணெயும் அந்த தேங்காய் எண்ணெயுமே வெளிப்பக்கமாக இருக்கிற அந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸை கண்டிப்பாக ஆற்றும். ஏன்னா எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த வெஜினால் இருக்கிற ஒரு சில கிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த நோய் தொற்று வந்தாலும் அதை தெரிவிக்கிற வகையில் தான், எப்படி சளி நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்தால் சளியாக ஃபார்ம் ஆகி வெளியில் லங்ஸில் வருதோ அதே மாதிரி தான் கீழே இருக்கிற கிளாண்டில் இருந்து இந்த மாதிரி திரவம் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த திரவத்தினால அங்கே வெஜ்னாலையும் கொஞ்சம் புண்ணாயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதை எக்ஸ்டர்னலாக சரி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெயும் இந்த வேப்பெண்ணையும் ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லைன்னாலுமே அதை அப்படியே விட்டுட்டு போகிற ஒரு பிரச்சனை கிடையாது. அதை மட்டும் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு எப்பயுமே இப்படி ஒரு 3 மாதமாக இவ்வளோ தான் இருக்கும், எப்பயுமே அரிச்சிட்டே இருக்குன்னு. அதனால் அவங்களுக்கு பயங்கரமாக குறுக்கு வலி இருக்கும், தலை சுத்து இருக்கும். அதையுமே கன்சிடர் பண்ணாமே இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தலை சுத்து, ரொம்ப ஒரு மாதிரியாக வீக்காக ஃபீல் பண்ணுறோம், கால்லாம் நடுங்குதுன்னாலாம் கண்டிப்பாக ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த லெவல் இருந்ததுன்னா உங்கள் மருத்துவரை உடனடியாக பார்த்து அதுக்குரிய மெடிசன்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய லேடிஸ் இந்த பிரச்சனையெல்லாம் அவதிப்பட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.